தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு உண்டான ரவுண்ட் 3 ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நாம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் ரவுண்ட் 3 ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnayushselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்ல இவங்க வந்து ரவுண்ட் 3க்குள்ள ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 வந்து கவுன்சிலிங்ல கண்டக்ட் பண்ணி சில காலேஜஸ்ல ஓப்பனவே பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரவுண்ட் 3க்குள்ள ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு நிறைய பேருக்கு வந்து சீட்ஸ் வந்து லோ மார்க்லேயே வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வேகன்சி பொசிஷனை வச்சு ஸோ இவங்க வந்து லாஸ்ட் டேட் ஸோ வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் இப்போ வந்து ரிசல்ட்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாராருக்கெல்லாம் வந்து ரவுண்ட் 3ல வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு, ஸோ காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ காலேஜ் போய் ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ வந்து ரவுண்ட் 3ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ரவுண்ட். ஸோ இதில் வந்து வேகன்சி பொசிஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு சீட் அலாட் ஆச்சுன்னா நம்ம வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டி நம்ம வந்து பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணிடலாம். இவங்க வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை பெனால்ட்டியை வந்து எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் தான் நீங்கள் வந்து ரவுண்ட் 3ல வந்து போட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காலேஜ் போய் ஜாயின் பண்ணுங்க. ஸோ காலேஜ் போய் ஜாயின் பண்ணதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ மார்க் இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் மேக்ஸிமம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வேகன்சி பொசிஷனுமே நிறையவே வந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே ஒரு வந்து 50 சீட்ஸ் அரௌண்ட் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, ஸோ இது எல்லாமே சேர்த்தே ஒரு 40 to 39 சீட்ஸ் வந்து வேக்கண்டாக வந்துச்சு. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே எடுக்க போகும்போது ஸோ சித்தாக்கு வந்து எடுக்க போகும்போது 130 சீட்ஸ் அரௌண்ட் வேக்கன்சி இருந்துச்சு. ஹோமியோபதிக்கு எடுக்கும்போது 140 சீட்ஸ் அண்ட் தென் வந்து ஆயுர்வேதா ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கும்போது 39 to 40 சீட்ஸ் வந்து வேக்கண்டாக வந்துச்சு. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்துச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒவ்வொரு காலேஜஸ்லையுமே. ஸோ சில காலேஜஸில் நிறைய வேக்கண்ட் வந்துச்சு, சில காலேஜஸில் கம்மியான வேக்கன்சி வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து ஸோ டோட்டலாக நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ ரவுண்ட் 3ல வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் ரவுண்ட் 3ல வந்து நம்ம வந்து காலேஜ் வந்து நம்ம கலாட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த காலேஜில் போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போய் காலேஜ் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த பெனால்ட்டிலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஆக்சுவலா இல்லை இதுலுமே எனக்கு வந்து பிடிச்ச காலேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னா இன்னொரு ரவுண்ட் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு வந்து இருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு வரைக்குமே நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் தென் வந்து கவுன்சிலிங் ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து www.tnayushselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட் எப்பயுமே டச்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பர் டே ட்வைஸ் பாருங்க. ஆக்சுவலாக காலையில் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்களா, மதியானம் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் இப்போ வேறு பிஜி கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் வேறு விட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் ஷெடியூலில் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த டேட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஸோ ரிசல்ட் எப்போ விட்டுறாங்க, அப்டேஷன் எப்போ பண்ணணும் அண்ட் தென் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் ஷெடியூல் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட கடைசியில் நமக்கு சீட்ஸ் கிடைக்க சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ரவுண்ட்லையுமே எனக்கு வந்து சீட் கிடைக்கல ப்ரோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஸோ நெவர் வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு வரைக்குமே பார்க்கலாம். ஸோ ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட்லுமே உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் வந்து சீட் கிடைக்கல அப்படின்னா ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு தான் ஃபைனல் ரவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு வரப்போகுது. ஸோ நெவர் கிவ் அப். ஸோ தேர்ட் ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் லோ கட் ஆஃப் தான் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக பாஸ் மார்க்ல சில பேருக்கு வந்து ஹோமியோபதி காலேஜஸ், சித்தா காலேஜஸ்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் அந்த பாஸ் மார்க்ல இருந்து ஓகே நமக்கு பிடிச்ச காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நிறைய பேர் வந்து சீட்ஸை வந்து ஸோ இந்த காலேஜில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஸோ அந்த காலேஜில் வந்து நீங்கள் போய் படிக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த வந்து ரவுண்ட் 3ல யாராருக்கெல்லாம் வந்து சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் கைஸ் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் மௌலி சங்கர். அந்த தட்ஸ் டாடா பை பை.